அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ஊராட்சி செயலாளர், கிராம உதவியாளர் இந்த மாதிரி எல்லா பணியிடத்திற்கு சென்றாலும் அதற்கான நேர்காணலில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தமிழக அரசினுடைய நலத்திட்டங்கள் சார்ந்த வினாக்கள் ஒரு சில வினாக்கள் இருக்கும் அப்படின்றத போன காணொலியிலேயே சொல்லியிருந்தோம். அதோட தொடர்ச்சியாக இதுலேயுமே அந்த நலத்திட்டங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நலத்திட்டங்களாக உங்களுக்கு ஒரு 5 நலத்திட்டங்கள் கொடுக்குறோம். அந்த 5 நலத்திட்டங்கள்ல இருந்து எப்படி வினாக்கள் வரலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நேர்காணலுக்கு ஒரு ஊராட்சி செயலராகவோ அல்லது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நேர்காணலுக்கோ அல்லது கிராம உதவியாளர் நேர்காணலுக்கோ போறீங்கன்னா இங்கே எல்லா இடத்துலையுமே தமிழ்நாடு அரசினுடைய நலத்திட்டங்கள்லேருந்து கேள்வி வரும். அப்படி வரும் பொழுது உங்கள்கிட்ட அவங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம், அந்த தொகுதி மேம்பாட்டு திட்டம் எப்பப்பா கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதுக்கான பதில் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அந்த தொகுதி மேம்பாட்டு திட்டத்தில் ஒரு ஆண்டுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருக்கு அந்த தொகுதி மேம்பாட்டுக்காக எவ்வளவு ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாலும் அதுக்கும் சொல்ல தெரியணும். அந்த மாதிரி இந்த காணொலி உங்களுக்கு அதற்கான ஒரு புரிதலை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேர்காணல் வகுப்புகளை நம்ம கூகுள் மீட் வழியாகவும் நடத்தி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகுப்புகள் வேணுங்கிறவங்க கீழே ஒரு தொடர்பு என்பதுக்கும் தொடர்பு கொள்ளுங்க. இப்போ முதல்ல இந்த தமிழக அரசினுடைய பழைய திட்டங்களாக 5 முக்கியமான திட்டங்களை பற்றி பார்ப்போம். முதல் திட்டம் பாருங்க, தாய் திட்டம். இந்த தாய் திட்டத்துக்கு தாய் அப்படிங்கிறது தமிழ்ல பேர் சொல்லாலும் அது வந்து இங்கிலீஷோட ஃபார்மேட்டான THAI, இந்த ஃபார்மேட் தான் அந்த தாய். அப்ப THAI அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு வில்லேஜ் ஹேபிடேஷன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை தமிழ்ல சொல்லணும்னா தமிழ்நாடு வாழ்விட முன்னேற்ற திட்டம் அப்படின்னு சொல்லணும். இந்த திட்டம் 2011-12 ஆண்டுகள்ல கொண்டு வரப்பட்டுச்சு. இதோட நோக்கம் அப்போ ஃப்ரேம் பண்ணும்போது 31 மாவட்டம் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போவும் அந்த திட்டம் நடைமுறையில் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தினுடைய 12,524 கிராம பஞ்சாயத்துகளுக்கும் சில அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. அப்ப இந்த திட்டம் எந்த மாதிரியான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 வகையான அடிப்படை திட்டங்கள். ஒன்று குறைந்தபட்ச அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது, 2வது கூடுதலான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது. குறைந்தபட்ச அடிப்படை தேவைகள் அப்படின்னா சாலை வசதி செய்து தருவது, குடிநீர் வசதி ஏற்படுத்துவது, மயானங்களுக்கு பாதைகள் அமைப்பது, அந்த மாதிரி செய்து தருவது குறைந்தபட்ச அடிப்படை தேவைன்னு சொல்லலாம். கூடுதல் தேவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பள்ளி கட்டிடங்களினுடைய தூய்மையை பராமரிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின்னணு வசதிகள் செய்து தருவது, இந்த மாதிரியான வசதிகளையும் இந்த திட்டத்தில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பசுமை வீடு திட்டம். இந்த பசுமை வீடு திட்டம் 2011-12 ஆண்டுகளில் தான் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த திட்டத்துக்கான பெயர் எப்படி சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னா CMSPGHS அப்படின்னு சூட்டப்பட்டிருக்கு. அப்போ CMSP அப்படின்னா என்ன அப்படின்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் சோலார் பவர்டு கிரீன் ஹவுஸ் ஸ்கீம்ஸ் அப்படின்னு பேரு. ஸோ இந்த திட்டம் தான் முதலமைச்சரினுடைய சூரிய ஒளிமின் விளக்குகளோடு கூடிய பசுமை வீடு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய குடும்பங்களை சேர்ந்தவங்களா இருக்கணும். அந்த குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு வீடு கட்டுவதற்கான இடமாக 300 சதுர அடி இடம் இருக்கணும். முதல் கண்டிஷன் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கணும். அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 300 சதுர அடி நிலம் வீடு கட்டுவதற்கான மனைவி இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வீடு கட்டுறதுக்கான அலோகேஷன் வந்த பிறகு அவர்களுக்கு 1,80,000 ரூபாய் ஆரம்ப காலகட்டத்தில் ஒதுக்கப்பட்டுச்சு. இந்த ஸ்கீம் வந்த பொழுது அந்த 1,80,000 ரூபாயை அவங்க 1,50,000 ரூபாய் கட்டுமான பொருள்களுக்கான செலவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு செங்கல், மணல், சிமெண்ட், கம்பிகள், இரும்பு கதவுகள், இரும்பு ஜன்னல்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 30,000 ரூபாயை வந்து சோலார் பேனலுக்கு அப்படின்னு ஒதுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைய காலகட்டத்தில் இந்த திட்டம் நடைமுறையில தான் இருக்கு. இருந்தாலும் இப்போ வந்து 2,10,000 ரூபாய் வரைக்கும் இந்த திட்டத்தின் கீழே வழங்கிட்டு வராங்க. அடுத்ததா இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஒரு வருடத்திற்கு தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டத்தையும் சேர்த்து 60,000 வீடுகளாவது கட்டித்தரணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தான் தொடங்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த பசுமை வீடு திட்டம் அப்படின்றதுல வீடு கட்டுற ஒருவர் என்ன மாதிரியான இந்த வீடு கட்டமைப்பு இருக்கணுங்கிறதையும் கவர்மெண்டே ஃப்ரேம் பண்ணி கொடுப்பாங்க. அதுல முக்கியமா ஒரு 6 விஷயம் இருந்தாகணும் அந்த வீடு கட்டமைப்புல. ஒன்று ஒரு வராண்டா இருக்கணும், அடுத்தது ஒரு படுக்கை அறை இருக்கணும், அடுத்தது ஒரு ஹால் இருக்கணும், அப்புறம் சமையலறை ஒன்று இருக்கணும், அதுக்கப்புறம் மழைநீர் சேகரிப்பு தொட்டி ஒன்று இருக்கணும்,
அதுக்கப்புறம் கழிவறை அமைப்புகள் இருக்கணும். ஸோ இதுதான் அந்த பசுமை வீடு திட்டத்தில் இருக்க வேண்டிய திட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது ஸ்கீம் சூரிய ஒளியில் தெருவிளக்கு அமைக்கும் திட்டம். இதுவும் 2011-12 தான் கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் இந்த திட்டம் ஏற்கனவே அனைத்து கிராமங்கள்லையும் பெரும்பாலான கிராமங்கள்ல மின்சார வசதியில் இயங்கக்கூடிய தெருவிளக்குகள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த தெருவிளக்குகள் அடிக்கடி மழையாலேயோ அல்லது ஏதேனும் வேற ஒரு மின்சார குறைபாட்டாலேயோ உடனே பழுதாயிடும். அதை போய் ஒரு பஞ்சாயத்து அலுவலகம் திரும்ப திரும்ப சரி பண்ண வேண்டிய அவசியம் இருந்துகிட்டே இருந்ததுனால இது கிராம பஞ்சாயத்துகளுக்கு ஒரு பெரிய தலைவலி ஏற்படுத்தினதுனால இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு முன்மொழிஞ்சாங்க. அதுல என்ன பண்ணலாம்னு முடிவெடுத்தாங்கன்னா, தெருவிளக்குகளுடைய பராமரிப்பு செலவை நம்ம குறைக்கணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சோலார் பேனல் மூலமா இந்த தெருவிளக்குகள் அமைச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால சோலார் பேனல் இயங்கக்கூடிய எல்இடி லைட்டுகள் மாதிரி போடுறதுனால இப்ப பெரும்பாலான தெருவிளக்கு கம்பங்கள் பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்ல தான் அமைக்கிறாங்க. அதனால பெரும்பாலும் அவங்களுக்கு செலவுகள் குறையிறது. 2வது கிராமங்கள் தோறுமே புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை கொண்டு வருவது அப்படிங்கிறதையும் இந்த திட்டத்துல நிறைவேற்ற முடிஞ்சுது அப்படின்றதுக்காக இதை கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ ஒரு கிராமம் இருக்குன்னா அங்க எங்கெங்கெல்லாம் தெருவிளக்குகள் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கான பரிசீலனையை அந்த பஞ்சாயத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி அதை தமிழ்நாடு ஆற்றல் வளர்ச்சி முகமை அலுவலகத்துக்கிட்ட ஒப்படைக்கணும். அவங்க அதுக்கப்புறம் அதை பார்த்து பரிசீலனை செஞ்சுட்டு அதே பஞ்சாயத்து அமைப்புகள்கிட்ட ஓகே இத்தனை தெருவிளக்கு கம்பங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை நீங்க எடுத்துட்டு போறதுக்கு நாங்கள் பர்மிட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எடுத்துட்டு வரலாம். ஸோ அடுத்தது திட்டம் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி வளர்ச்சி திட்டம். அதாவது இதை எம்எல்ஏ சிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கான்ஸ்டியூயன்சி டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு பேரு. இது 2012-13 கொண்டு வரப்பட்டுச்சு. இதையும் தமிழ்நாடு அரசு தான் கொண்டு வராங்க. இந்த திட்டத்துக்கான முழுக்க நிதி ஒதுக்கீடு செய்யறது தமிழ்நாடு அரசு தான் நிதியை வழங்குறாங்க. இந்த திட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு கிராமத்தையோ அல்லது ஒரு நகர்ப்புற பகுதியையோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தத்தெடுத்துக்கிற மாதிரி அவருக்குன்னு ஒரு வருஷத்துக்கு ஒரு இலக்கை கொடுத்து இந்த தொகுதியை நீங்க மேம்பாடு பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு அப்படின்னு கொடுத்துருவாங்க. அவங்க அதை மேம்பாடு பண்ணணும். அதுக்காக ஒவ்வொரு வருஷத்துக்கும் 2 கோடி ரூபாய் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி வளர்ச்சி நிதிக்காக ஒதுக்கீடு செய்யறாங்க தமிழ்நாடு அரசு. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இது 2012-13 கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்தது கிராம தூய்மை திட்டம். இது 2013 கொண்டு வரப்பட்டுருச்சு. இதை சிவிசி அப்படின்னு சொல்லுவாங்க, கிளீன் வில்லேஜ் கேம்பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா கிராமப்புறங்களுடைய பள்ளி கட்டிடங்களோ அல்லது பொது இடங்களோ அங்கன்வாடி மையங்கள் அருகிலேயோ சுகாதார கேடு இருக்கும், அதை நிவர்த்தி பண்றணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம பல கிராமங்கள்ல நீங்க இந்த காலகட்டத்துல இருந்தவங்களா இருந்தீங்கன்னா அப்பெல்லாம் அரசு சுவர்கள்ல ஒரு விளம்பரம் எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்க பெயிண்ட்ல அப்படின்னா இந்த சீச்சி அப்படின்ற மாதிரி ஒரு விளம்பரம் இருக்கும். அந்த விளம்பரம் எதை பத்தி சொல்லுதுன்னா அந்த திறந்த வெளி மலம் கழிப்பதில் இருக்கக்கூடிய எதிர் விளைவுகள், பாக்டீரியா பரவல் வரும், குழந்தைங்களுக்கு மலேரியா டைஃபாய்டு வரும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி ஒரு படம் வரைஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதை 2012-13 கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ரெனோவேட் பண்ணிக்கிட்டாங்க இந்த திட்டத்தை. அதனால திறந்தவெளி மலம் கழிப்பதில் உள்ள எதிர்விளைவுகள் குறித்து விழிப்புணர்வு செய்வதற்காகவும் இந்த கிராம தூய்மை திட்டம் 2003 நோக்கமாக கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதனால இதெல்லாம் தமிழக அரசினுடைய பழைய முக்கியமான 5 திட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற அடுத்த ஒரு பயனுள்ள காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.